ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தார் விட்டுருக்கு, வாழைக்காய் இருக்குது. பார்க்கலாம் எத்தனை தார் இருக்குது, எது எது பழுக்கிற கண்டிஷன் இருக்குது, எது எது வெட்டலாம்ங்கிறத ஒரு டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த மரம் விட்டுருக்கு, இன்னும் அது ஒரு மாதம் ஆகுது. இப்போ தான் தார் போட்டிருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இது போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இது இன்னும் 10 நாள் ஆகு. 10 நாள் ஆனால் தான் இது வெட்ட முடியும். அப்படியே வந்து பார்த்தா இதெல்லாம் ஒன்று தார் போடல, இனிமேல் தான் போடு. பார்த்திங்கன்னா இந்த ஒரு தார் போட்டிருக்கு. இது வந்து கதனி வாழை, கதனி பச்சி வாழைன்னு சொல்லுவாங்க. அது போட்டிருக்கு. அது இன்னொரு 4 நாளில் வெட்டலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த இதுக்கு மேல் போடும் தார் வந்துடுச்சு, போடு. இந்த மரம் இனிமேல் தான் போடுது, இந்த மரம் இனிமேல் தான் போடு. அப்படியே வந்தீங்கன்னா ஒன்றுமே வெட்ட முடியாத அப்படிக்கு எல்லாமே வரி. இதுவும் இன்னும் 10 நாள் 20 நாள் ஆகணும். இப்போ தான் தாரே போட்டுருக்கு. இதெல்லாம் 4வது தார் போடுறதுக்கு. இது தார் போடுற கண்டிஷனில் இருக்குது. இது இன்னைக்கு போட்டுன்னு நினைக்கிறேன். இதுவுமே தார் போடுற கண்டிஷனில் இருக்குது. போட்டு இந்த வாழையை நீ வெட்டிடலாம், இன்னைக்கு வெட்டலாம். அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. சரி, இதை இன்றைக்கி வெட்டிடுவோம். நண்பர்களே, இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வாழை தார் போட்டிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.